இன்றைக்கு நம்முடைய திருச்சுழி அப்படின்றோம், நம்ம பக்கத்து ஊர். உலகத்தில் முதல்ல உலகம் தோன்றும், அப்புறம் உலகம் அழியும், அப்போ மீண்டும் உலகம் தோன்றும். இதுதான் நியதி. அது ஏதாவது ஒரு இயற்கை பொருள் மூலமாக, காற்று இல்லை அதிகமாக நீர் மூலமாக தான். அப்போ ஒரு முறை இந்த நீர் மூலமாக இந்த உலகம் பூரா அழியும் போது உலகம் பூரா நீரில் சூழ்ந்திருந்ததா. அப்போ என்ன பண்ணார் சிவபெருமான், தன்னுடைய சூலாயுதத்தை அப்படி பூமியில் குத்துனார். அப்படி குத்தும் போது அங்கே ஒரு குழி, ஒரு சுழி ஏற்பட்டது. அந்த சுழியின் வழியாக தான் தண்ணி பூரா உள்ளே போய் மீண்டும் உலகம் உருவாச்சு. அதனால தான் அந்த இடத்துக்கு திருச்சுழியல் அப்படின்னு பேர். திருச்சுழியல்னு சொன்னதை தான் இன்றைக்கி நம்ம திருச்சுழி, நம்ம பக்கத்து ஊர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய சிவனில் ஒரு சிவனுக்கு பூமிநாதர்னு பேரு, ஆனா பிரளயநாதர்னு ஒரு சாமி உள்ள இருக்கார். ஏன்னா பிரளயத்தின் போது இந்த உலகத்தை காப்பாத்தினதுனால பிரளயநாதர் அப்படின்னு சொல்லி பேரு. இன்னைக்கு இறந்தவங்களுக்கு சாமி கிட்ட அர்ச்சனை பண்ணும் கோவில் இது. இறந்தவங்களுக்கு இறந்தவங்க பேர் சொல்லி இறந்தவங்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்குறான், நீதி கொடுக்குறான். திருப்போணத்துல கொடுக்குறோம், ராமேஸ்வரத்துல கொடுக்குறோம், எத்தனையோ புண்ணிய தலங்கள் நதிகள் எல்லாம் உண்டு. ஆனா நம்ம திருச்சுழியில இருக்க பூமிநாதருடைய ஆலயத்துக்குள்ள இறந்தவங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணோம்னா அவங்களுக்கு இனிமேல் 21 பிறவி கிடையாதான். இப்போ பிறக்க முக்தி அப்படின்னா திருவாரூர், இருக்க முக்தினா மதுரை, நினைக்க முக்தினா திருவண்ணாமலை, தரிசிக்க முக்தினா சிதம்பரம், அதே மாதிரி இறக்க முக்தினா காசி. ஆனால் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள கும்பிட்டாலே புண்ணியம் எந்த கோயிலுக்குன்னா நம்ம திருச்சுழிக்கா. இதை நான் சொல்லலை, சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார். சிவரஞ்சனி சொன்ன வார்த்தை அது கிடையாது. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார்னா 63 நாயன்மார்களிலே ஒருவர். 63 நாயன்மார்களை பற்றி எழுதியவர். நம்ம குண்டாரர் இருக்கு இல்லையா, நம்ம குண்டாரில் சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்து இருந்தாராம். அப்படி வந்து இருக்கும்போது இந்த குண்டாரி என்று சொல்லக்கூடிய ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம பூமிநாதரை தனிசரிக்கலாம்னு சொல்லி திருச்சுழி பக்கம் திரும்பும்போது ஆற்று மணல் பூரா சிவலிங்கமாக தெரிந்ததா. சாதாரண ஊர் கிடையாது நம்ம ஊர், அவ்வளவு புனிதமான ஒரு தலம். அப்போ அந்த சிவலிங்கமாக தெரியும் போது அப்போ இறைவனை நினைத்து பாடுகிறார். அப்போ இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டவங்களுக்கே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னது. அப்போ திருச்சுழி என்பது இந்த உலகத்தை காப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தில் ஏற்பட்ட குழிக்குத்தான் சுழின்னு பேர். அதைத்தான் சுழியல்னாங்க, அப்புறம் திருச்சுழியல்னாங்க, இப்போ நம்ம திருச்சுழின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெருமையான இடம்.